இங்க ஷாலின் டெம்பிள்ல சாப்பிட போகணும்னா மிதக்கிற கட்டைகளை தாண்டி தான் போகணும். அப்ப இங்க புதுசா வந்த ஒருத்தன் அதை தாண்ட ட்ரை பண்றப்ப ஸ்லிப் ஆகி தண்ணி உள்ள விழுந்துடுறான். அதுக்கப்புறமா தண்ணியை விட்டு மேல வந்தவன் சாப்பிடலான்னு போனா ஒரு மாங்கவனை ஸ்டாப் பண்ணி ஈரமான துணியோட யாருக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. சோ அவனும் கஷ்டப்பட்டு அவன் துணி எல்லாத்தையும் காய வைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் காய வச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா இங்க இருந்த எல்லா சாப்பாடும் காலி ஆயிருது. அப்ப அவன் பசியில துறவிகளுக்காக தனியா வச்சிருக்க சாப்பாடை எடுக்கிறதுக்காக போறான். ஆனா அவன் சாப்பாடு எடுக்கிறப்ப ஹெட்மாங் அதை தட்டி விட்டு அவரோட பவுல்ல விழ வச்சாரு. அதுக்கப்புறமா அவங்க கையாலேயே இன்னொரு கரண்டியை எடுக்க வச்சவரு அவன் அந்த தண்ணி மேல இருக்க கட்டையில நிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சாப்பாடு பவுலையும் அவன் கிட்ட தூக்கி போட்டு அந்த கட்டை மேல நின்னுட்டு அதை சாப்பிட சொல்றாரு. ஆனா அடுத்த நிமிஷமே அவனால அதுல நிக்க கூட முடியாம கீழே விழுந்துடுறான். அதை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆன மாங்க் அங்க இருக்க எல்லாரோட பவுலையும் அவனையே கழுவ வைக்கிறாரு. சோ அடுத்த நாள் அவன் சாப்பிட போறப்ப மறுபடியும் சாப்பாடு கிடைக்காம போயிருன்னு யாருக்கும் தெரியாம சோத்துல ஏறி அதை தாண்டறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா மாங்க் அதை நோட் பண்ணிட்டு அவனை தண்ணியில தள்ளிவிட அங்க இருக்க எல்லாரும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கோவமா தண்ணியை விட்டு வெளியே வந்தவன் எப்படியாச்சும் அதை தாண்டியே ஆளுங்கிற முடிவுக்கு வர்றான். சோ எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் 2 பேர்ல எடுத்துட்டு வந்து நைட் முழுக்க அதுல நிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப ஆரம்பத்துல இருந்தே அவன் திரும்ப திரும்ப கீழே விழுந்துகிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவன் மன உறுதி அவனுக்கு கை கொடுக்குது. அடுத்த நாள் அவன் சாப்பிட போறப்ப எல்லாரும் அவன் கீழே விழ போறான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வெறும் ஒத்த காலாலேயே அந்த இடத்தை தாண்டி அவன் அங்க இருக்க எல்லாரையும் வாய புழக்க வச்சிடறான். அதே நேரத்துல மாங்கும் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவனை அடுத்த கட்ட ட்ரைனிங்க்கு அனுப்பி வச்சிடறாரு.